கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல கால வேளையிலேயும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் கிருபையாய் கூட்டி கொடுத்த ஒரு நல்ல நாளுக்காக கர்த்தரை துதிப்போம். இந்த நாள் செப்டம்பர் மாதம் 26 வியாழக்கிழமை காலவேளை. இந்த காலவேளையிலேயும் நம்முடைய ஆத்துமாவின் தியானத்திற்காக அப்போஸ்தலர் 12:24 இப்படி சொல்லுகிறது: தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் வாழ்க்கையில் வளர்ந்து பெருக வேண்டிய காரியங்கள் பிரதானமானது வேத வசனம்தான். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே வேத வசனம்தான் அதிகமாக வளரணும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி என்று சொன்னால் நாம் நினைக்கிறது பொருளாதாரத்திலே, பண காரியங்களிலே நான் வளர வேண்டும், வசதியில் வளர வேண்டும் என்று நினைக்கிறோம். அது தவறு என்று நான் சொல்ல வரலை. ஆனால் பிரதானமான காரியம் வேத வசனம்தான் நமக்குள்ள வளர வேண்டும். வேத வசனம் வளர்ந்து பெருகினாலே நாம் தேடுகிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் நமக்கு நிச்சயமாய் கிடைத்துவிடும். காரணம் என்ன? வேத வசனம் வளரக்கூடாதபடி தடையாய் இருந்த ஒரு காரியத்தை தான் இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். ஏரோது என்கிற ராஜா வேத வசனம் வளரக்கூடாதபடி பல தடைகளை ஏற்படுத்தினான். அதில் ஒரு தடைதான், யாரெல்லாம் வேத வசனத்தை சொல்லுகிறார்களோ அவர்களை கொலை செய்துவிட வேண்டும், அவர்களை பூமியில் வைத்திருக்கக்கூடாது என்கிற திட்டத்தோடு யாக்கோபை கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாயிருந்தது என்று கண்டு பேதுருவையும் கொலை செய்யும்படி அவன் சிறைச்சாலையில் அடைத்து வைத்தான். பாருங்கள், இன்றைக்கும் வேத வசனம் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வேத வசனத்தை சொல்கிறவங்களை சிறையாக்கி கொண்டிருக்கிறார்கள். வசனம் சொல்லாத, வசனம் படிக்க சொல்லாத, வசனத்தை பிரசங்கம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் ஏரோதின் ஆவி உடையவர்கள். இந்த காலப்படையில் அப்படிப்பட்ட ஆவி உடையவர்களை தேவன் கடிந்து கொள்வாராக. தேவன் ஏரோதை அழித்ததினால் அவன் செத்து போனால் வசனம் வளர்ந்து பெருகிற்று. இந்த காலப்படையில் தாழ்மையாய் ஜெபியுங்கள். வேத வசனம் உங்களை பெருகக்கூடாதபடி தடை செய்கிறவர்களை தடை செய்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இந்த நாள் முழுதிருந்து வசனத்தில் வளரச் செய்வாராக. ஆமென்.